திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர். நம்ம தினந்தோறும் ராசிபலன் பார்த்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத், எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு நன்மையான பலன்கள் இருந்ததுன்னா என் லைஃப்பில் நன்னா இருக்கும் சார். இந்த ஸ்டோன்ஸ் என்னோடய ஃபினான்ஷியல் க்ரோத்தை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ. இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்த்துட்டோம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர், அற்புதமான நாள். தொழிலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில விஷயம் பார்த்துட்டேன்னா ரொம்ப வயசானவா இருந்தா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சில ஆயுள் உபாதைகள் இருக்கும். சில நான் லைஃப்பில் தொழிலில் ஜெயிக்கணும், நான் என்னோடய கர்மாவில் இதை சாதிக்கணும்னு நினச்சேன், இதில் பேர் வாங்கணும்னு நினச்சேன், அந்தஸ்து வாங்கணும்னு நினச்செல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க எது அவங்களுடைய மூச்சு காற்றாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு உண்டான முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதில் சூக்ஷமமாக செயல்பட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு சேர்ந்து வரும். மேஷராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா யார் எப்படி பேசினாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய முயற்சியில் தவற விட மாட்டேன்னு நினச்சாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்களில் பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறவா உங்ககிட்ட இல்லை, கொஞ்சம் ஒட்டி நல்லா பேசுவாள். இதில் அதெல்லாம் முடியாது, இது இப்படி தாங்க அப்படி தானே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ் அது 4 பேர் 100 பேர் தப்பு சொன்னால் கூட உங்கள் மனசுக்கு கரெக்டுன்னு பட்டுதுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாள், டைல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் முயற்சி செய்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கக்கூடாது. ஆபத்தான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இவாளை பற்றி அவங்ககிட்ட சொல்கிறது, அவளை பற்றி இவங்ககிட்ட சொல்கிறது, நம்ம யதார்த்தமாக பேசுவோம். அது அவங்களுக்கு அப்படி புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பாரு, நம்ம உதவி செய்கிறோம் ஆனால் அவள் உபத்திரவம் பண்ணுறான்னு உங்களை பற்றி அப்படி சொல்லுவாள். ஸோ கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன நிம்மதி தரும் அற்புதமான வழிபாடு. தடங்கள் இருந்தால் அந்த தடங்களை போக்கக்கூடிய வழிபாடாக அமையும். கடகராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடியும், மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும்.
அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு இன்னொருத்தருடைய உதவிகள் கிடைக்கும். ரெஃபரன்ஸ் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டெய்லரிங், கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்துட்டுருக்கு. ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்கிற காரியம் உங்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாக முயற்சி எடுத்து இந்த காரியம் வெற்றி பெறும். நிறைய ஏமாந்துருப்பீங்க லைஃப்பில். இனிமேல் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க சொல்கிறத 100% நம்பி அதை செயலாற்றுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தில் இப்படி தான் அப்படின்னு நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அது அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்காதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலையில் பலவிதமான தொல்லைகள், பலவிதமான இன்னல்கள் இருந்த விஷயத்தை பேசி சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவீங்க. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வழிபாட்டு முறைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெரிகோஸ் வெயின் சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்க, நரம்பு சுத்தி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள், சில வார்த்தைகள் டப்புன்னு கோவப்பட்டு விட்டுடுவீங்க. அது மற்றவங்களுக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாருங்க. சில நட்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். அவங்க ஏதேனும் ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என் குழந்தை பற்றியா தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது விஷயங்களை எடுத்து செயல்பட்டு அதில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாள். அன்பானவர், பிரியமானவர்களை உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதாக இருந்துருப்பாங்க. கேட்ட இடத்துல பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துருக்கவங்க, லேண்ட்லார்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். குழப்பமான விஷயங்களை விட்டு தெளிவான சில சிந்தனைகளையும் செயல்களையும் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைச்சு கொடுக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, யார் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களோ அந்த தெரிந்து கொண்டு செயலாற்றி அதில் வெற்றியும் பெறுவீங்க. அதன் மூலமாக பெருமைகளும் சேரும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாமியார், மாமனார், சம்பந்தி இவங்களுடைய ஆரோக்கிய விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தொடை சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான பிரச்சனை, வயிறு, தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு இரிட்டேஷன் பண்ணிட்டா அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப அப்படியே கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா 3வது மனுஷாலை விட்டு பேச வைக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அதை 4 பேர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆஃபீஸில் இது நடக்குது, நாளைக்கு பெருமையாக நடக்கும்போது சொல்லவே மாட்டோம். அவங்க ஆஃபீஸில் இது நடக்குதுன்னு அவங்க மற்றவங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. பேலன்ஸ்டான மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது சொல்லலாமா வேண்டாமான்னு ஃபஸ்ட் நம்ம அதை தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா துறையில் இருந்துருக்கவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருக்கக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுவீங்க. அவங்களுடைய படிப்பு, வேலை, திருமணம் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் நீங்கள் சொன்ன நபர்கள் சரியான நேரத்துக்கு வராமல் இருந்தால் கோவித்து கொள்வீங்க. அதேப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சமாதானமாவீங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உற்றார் உறவினருடைய ஹெல்ப் ஏதாவது எதிர்பார்த்து நீங்கள் வெளியில் தெரியாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக கூட இன்றைய தினம் இருந்துகிட்ருக்கும். கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். கால்,
மூட்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்களில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு பெரும் முயற்சி எடுத்தால் நிச்சயம் நல்ல பலன்கள். அந்த எக்ஸாம்லலாம் குறைவில்லாத மார்க்கு வாங்கிறதுக்கு முழுமையான படிப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிடித்தமான தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்களே, எனக்கு முருகர் தான் பிடிக்கும், பிள்ளையார் தான் பிடிக்கும், சிவபெருமான் தான் பிடிக்கும், அந்த மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு இன்றைக்கி வழிபட்டிங்கன்னா சில அதிர்ஷ்டமான காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் பணவரவுகளுக்கு உண்டான அற்புதமான தினமாக இருக்கும். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபினான்ஸ் சம்மந்தமாக, ஸ்டீல் இரும்பு சம்மந்தமான, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஐடி இது சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். யூடியூப்பு இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக பூத கண்ணாடி போட்டு பார்க்காதீங்க. அது சாதாரணமாக முடியக்கூடிய விஷயத்தை நீங்களே அது பெருசாகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துட்டுருக்கு. பேச்சில் நம்ம இந்த ஃப்ளோவில் இது சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். இதை பேசணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அது பேசிடவும் கூடாது. ஏதாவது சொல்லுங்களேன், என்னை பற்றி தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது குறைகளை மட்டும் சொல்லப்படாது, நிறைகளையும் சொல்லணும். அப்படி சொல்லிக்கிறது தான் ரொம்ப நல்ல பலன்களாக இருக்கும். இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும். எப்போவுமே பணம் வரும்போது மகாலட்சுமியை வச்சு காப்பாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கும். நாம் பேசுகிறத மற்றவா ரசிக்கணும். அதனால் அதற்கு தகுந்தாப்பில் உங்களுடைய பேச்சுக்களையும் நீங்கள் நவரசத்தை கொண்டு பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா சில ஜாதகம் சூப்பராக இருக்குது, சில ஜாதகம் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. டைம் நல்லா இருந்தால் டே நல்லா இருக்கும், டைம் சரியில்லைன்னா டே சரி இருக்காது. இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இன்றைய தினத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் ட்விஸ்ட் பண்ணுறக்குண்டான விஷயங்கள்லாம் நிறையா இருந்துட்டு இருக்கும். பிறர் உங்களே அப்படி கோல் மூட்டி விடுவா, அப்படி ஏற்றி விடுவா. அதெல்லாம் நீங்கள் மாறவே கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் சில டைம் காதில் கூட வாங்கப்படாது. மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது மன திருப்தியை தரக்கூடியதாக, இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்தில் இந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் படுறது. மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கவிதை, ஸ்கிரிப்டு, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்திருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், எலக்ட்ரானிக் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக கிரகநிலைகள் காணப்படுகிறது. மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு. சிங்கிள் பேரண்ட்டாக நான் குடும்பத்தை காப்பாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனாலும் கடவுள் உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் காணப்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாம் ஒரு முடிவெடுத்தால் அது ஒரு முடிவாக மாறும். இதனால் அது நாம் நல்லா தான் சரி தான் அதுக்கு முயற்சி பண்ணால் ஏன் இப்படி மாறுறது அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். யார்ட்டையும் பேசுகிறது பழகிறதும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட சொன்னோம்னா அந்த காரியம் நடக்காமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அது பலருடைய திருஷ்டி நம்மளுக்கு தெரிய வரும். இன்றைய தினத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது போன்ற விஷயங்களை சொல்லி அது காரியத்தை சாதித்ததுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட சொல்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும், அதே சமயத்தில் தீராத சில நோய்கள்னு சொல்லுவாங்க, ரத்த சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஏதேனும் ஓடாத வண்டி இருந்தது அல்லது இது விற்றுட்டு வேறு வாங்கணும் அப்படின்னு சொன்ன முயற்சிகள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. டாக்குமெண்ட்ஸ், விசா சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு
ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாங்க, அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருந்துருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டு ஜெயிச்சு வந்துடக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமான காரியங்கள் சாதித்து கொள்ள முடியும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களுக்கும், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வரா பலன்கள்லாம் வந்துடும். ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்துட்டுருக்கிறவங்க, டேரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, அற்புதமான வாய்ப்புக்காக தேடின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருந்துகிட்ருக்கு. இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் உங்களுக்கு பெட்டராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா மூலியமான பூர்வீக சொத்தை விற்று வரக்கூடிய பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்தில் நல்ல நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவலில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 12 ராசிக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன்ஸ் சொல்லுங்க சார். அப்படி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோன் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த நிகழ்ச்சிகளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துருக்கும். இது வந்து லிப்பீஸ்னு ஒரு ஸ்டோன். இந்த லிப்பீஸ்னு ஒரு ஸ்டோனு ஓப்பல் கூட சேர்ந்து போடும் பொழுது ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஓப்பல்ங்கிற ஒரு ஸ்டோன், இது ரெண்டையும் டாலராக போட்டுக்கணும். வெளியில் கட்டி கழுத்தில் போட்டிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டோன் வாங்கி அந்த ஸ்டோனை வெள்ளியில் கட்டி ஒரு 16 நாள் மகாலட்சுமி பூஜை பண்ணி எடுத்து போட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த லிப்பீஸுங்கிற ஸ்டோன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதற்கு வந்து இந்த பணப்பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பரிட்டிஸ், அதே மாதிரி நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், பணத்தை சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்ல தன்மைகள் கொண்ட ஒரு ஸ்டோன். அதுமாதிரி ஓப்பல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரபலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நெகட்டிவிட்டியை போக்கிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ், அதை பார்த்து அந்த ஸ்டோன் வாங்கிக்கணும். நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி நம்ம ஆஃபீஸ்லேருந்து அது கொடுத்துட்டுருக்கோம். இதுக்கு வந்து ராசிக்காரங்க 12 ராசிக்காரங்களும் இதை வந்து வேர் பண்ணலாம், போடலாம். அவ்வளோ விசேஷமான இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த லிப்பீஸும் ஓப்பனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து நம்ம கழுத்தில் மாட்டிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு அது நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஃபினான்ஷியல் க்ரோத் இருந்துருக்கு. ஒரு 16 டேஸ் நீங்களே அந்த ஸ்டோனை வாங்கி வச்சு, அதாவது அது வெள்ளியில் கட்டி ஸ்டோனை வாங்கி வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ நின்று கழுத்தில் கட்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் கழட்டுற மாதிரி இருந்து அதை டெய்லி தண்ணியில் முக்கி எடுத்து சாமிகிட்ட வச்சு எடுத்தும் போட்டுக்கலாம். அது ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இந்த லிப்பீஸ் அண்ட் ஓப்பல் ஸ்டோன் வந்து மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.